அதாவது விஜயுடைய படத்துக்கு இன்னும் சென்சார் போர்டு கொடுக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாலும் விஜயுடைய படத்துல ஒரு 5-6 காட்சிகளை கட் பண்ணி ஆகணும். அது என்ன காட்சிகள் கேட்டீங்கன்னா, ராணுவத்தில் உள்ள ரகசியங்களை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதை ராணுவ அதிகாரிகளிடம் போட்டு காமிக்கணுமா, அவங்க கிட்ட இருந்து அனுமதி வாங்கி சென்சார் போர்டுல கொண்டு போய் கொடுக்கணுமா. சமீபத்துல சிவகார்த்திகேயனுடைய அமரன் அப்படிங்கிற படம் முழுக்க முழுக்க ராணுவத்தை பற்றிய கதை தான். அந்த கதைய ஷூட் பண்ணி முடிச்ச உடனே ராணுவ அதிகாரிகளை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காட்டினாங்களாம். காமிச்சு அவங்க கிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் சென்சார் போர்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா அது ஜனநாயகன் படத்துல செய்யவே இல்லையா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் தேதிய சென்சார் போர்டு வாங்குறதுக்கு முன்னாடி அறிவிக்கவே கூடாது. இது ஒண்ணு. அப்புறம் இந்த படத்துல வன்ம காட்சிகள்லாம் அதிகமா இருக்கு. ஒருத்தனை விஜய் கைய எட்டி ரத்தத்தை அப்படி குடிப்பாராம். 100 பேரை அடிச்சு போட்டுட்டு ஒரு குடவன்ல போட்டுட்டு சிகரெட்டை பத்த வச்சுட்டு கொளுத்தி விடுவார். அடையாளங்கள் அங்கங்கள் இல்லாம போயிடுமா. இப்படி வன்ம காட்சிகள் இந்த படத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லி இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கொடுக்கவில்லை.